உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேடி. இந்த வீடியோவில் சிபிஎஸ்இ பேட்டர்னில் 4th சாப்டரில் 4.12ங்கிற ப்ராப்ளத்தை பார்க்கலாம். லெட் மீ ரீட் த ப்ராப்ளம். In the circuit given below, we are expected to find or measure current. Subdivision A பாரு is a galvanometer with a resistance. galvanometer resistance 60 ohm இருக்கும்போது அந்த சர்க்கியூட்ல எவ்வளவு கரண்ட் இருக்குங்கிறத நீ என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். செகண்ட் சப்டிவிஷன் பாரு. Now this galvanometer is converted into ammeter by connecting a low resistance. The low resistance தான் இன்னொரு டெக்னிக்கல் நேம் shunt resistance, right? இந்த low resistance உடைய வேல்யூ வந்து 0.02 ohm. கிளியர்? அப்போ galvanometer இருந்த காம்பனன்ட் வந்து இப்போ அம்மீட்டரா கன்வெர்ட் ஆகுது. So ammeter is also a device used to measure the current, right? அப்போ இந்த சர்க்கியூட்ல எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுதுங்கிறத நம்ம செகண்ட் பார்ட்ல கண்டுபிடிக்கணும். Is that very clear? The same circuit, we are about to assume that the ammeter is an ideal ammeter. Ideal ammeter அப்படின்னா it offers zero resistance. Hope you are clear with, right? இந்த மூணு சப்டிவிஷனை பத்தி டீடைல்ல என்ன பண்ணலாம். ஸோ ப்ராப்ளத்தில் கொடுத்த டேட்டாஸை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். galvanometer resistance is 60 ohm, shunt resistance is 0.02 ohm. ஷண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது லோ ரெசிஸ்டன்ஸ். இந்த சர்க்கியூட்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுற பொட்டன்ஷியல் வந்து 3 வோல்ட். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் லோட் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ 3 ஓம். அப்போ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட்? வி ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபைண்ட் கரண்ட், ரைட்? வென் த சர்க்கியூட் இஸ் கனெக்ட் வித் அ galvanometer ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 60 ஓம், isn't it? அப்போ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து இஸ் நத்திங் பட் ஓம்ஸ் லா, ரைட்? அப்போ இந்த ஃபார்முலாவை நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். எப்சிலான் ஈக்குவல்ஸ் ஐஆர்னு எழுதலாம், ரைட்? ஏன் இங்க டோட் அப்படிங்கறத இங்க மாடிஃபை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஹியர் வி ஆர் யூசிங் 2 ரெசிஸ்டன்ஸ். galvanometer ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் 3யும் இருக்கிறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் ஹியர் ஐ எம் லேபிளிங் ஆர் டோட். இப்போ உனக்கு இன்னொரு சின்ன டவுட் வரும், சார் மேலே ஓம்ஸ்லால வின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோமே, இங்க எப்சிலான் எழுதியிருக்கிறோமே, என்னன்னா திஸ் வி அண்ட் எப்சிலான் இஎம்எஃப் ஆர் சேம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வி வி கேன் ரீப்ளேஸ் இட் வித், ரைட்? அப்போ நம்முடைய இன்டென்ஷன் என்ன? டு ஃபைண்ட் கரண்ட். அப்போ ஐ இங்கே வச்சுக்கோ, இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் வரும். ஸோ வி காட் அ ஃபார்முலா ஐ ஈக்குவல்ஸ் எப்சிலான் பை ஆர் டோட்டல். அப்போ இந்த எப்சிலான் அப்படிங்கிற வேல்யூ தான் என்னன்னா நம்ம கொடுக்குற இன்புட் வோல்டேஜ் சோர்ஸ் 3. அப்போ இந்த வேல்யூ இருக்குது. அப்போ என்ன நம்ம இந்த புதுசாக அந்த ப்ராப்ளத்தில் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இஸ் இட் வெரி கிளியர், ரைட்? அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? ஆக்சுவலா galvanometer ரெசிஸ்டன்ஸையும் இந்த லோட் ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணணும், ரைட்? அப்போ சர்க்கியூட்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். இட் இஸ் வெரி வெரி கிளியர். இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஆர் லோட் ரெசிஸ்டன்ஸும் galvanometer ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்கு? தே ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். அப்போ சீரீஸ்க்கான ஃபார்முலா என்ன? ஆர் எஃபெக்டிவ் ஈக்குவல்ஸ் R1 plus R2ன்னு சொல்லுவோம். இப்போ R1க்கு பதிலாக galvanometer ரெசிஸ்டன்ஸும் R2க்கு பதிலாக லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆரும் இருக்குது, ரைட்? அப்போ நான் ஃபார்முலாவை எப்படி மாத்துறேன் அப்படின்னா R total equals RG plus R. RG value is 60 and R value is 3. As a result, I am getting 63 ohm as my total resistance. So coming back, நம்ம intention என்ன? To find current. அப்போ I want epsilon, that is potential value, as well as R total or total resistance. இந்த total resistance நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்சிலான் வேல்யூ ஆல்ரெடி உனக்கு தெரியும், தட் இஸ் 3V. ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணினா யூ வில் கெட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகிற கரண்ட் எவ்வளவு அப்படின்னா 0.0476 ஆம்பியர் கரண்ட் இஸ். ஹோப் யூ ஆர் கிளியர் வித் த ஃபர்ஸ்ட் பார்ட். ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்க? ஹோப் யூ ஆர் கிளியர் வித் த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா the galvanometer of the circuit is converted into ammeterன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம தியரியில் என்ன படிச்சிருக்கிறோம்? ஒரு galvanometer-ஐ அம்மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா I am supposed to connect with the load resistance in parallel. இதுதான் தியரி, ரைட்டா? இந்த லோ ரெசிஸ்டன்ஸை தான் தியரியில் ஆர் கொஸ்டினில் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ். ஸோ பி கிளியர் வித் லோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த galvanometer ரெசிஸ்டன்ஸ் கூட இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணால் galvanometer இஸ் கன்வெர்டட் இன்டு அம்மீட்டர். இந்த டயக்ராம் பாரு கீழே. ஸோ இந்த கீழே உள்ள இந்த போர்ஷன் வந்து ப்ரீவியஸாக இருந்த அதே டயக்ராம், ரைட்? பொட்டன்ஷியல் ஆஃப் 3,
load resistance is 3 ohm, galvanometer resistance 60 ohm பார்த்திருந்தோம். இப்போ நம்ம இன்டென்ஷன் என்னன்னா இந்த galvanometer-ஐ ammeter-ஆ கன்வெர்ட் பண்றதா இருந்தால் I am supposed to add a load resistance which is nothing but shunt resistance should be connected in parallel with the galvanometer. Is that very clear? So இப்போ இந்த ப்ரீவியஸா இருந்த சர்க்கியூட்ல எதை ஆட் பண்ணிடுறோம், ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை பேரலா கனெக்ட் பண்ணா this galvanometer gets converted into ammeter. Hope you are very clear with this, right? அப்போ let us label the things. This is RG 60 ohm. This is shunt resistance 0.02 ohm. இது load resistance, right? அப்போ இந்த சினாரியோல இந்த ரெண்டு combination is nothing but ammeter. Ammeter is a device used to measure current, right? அப்போ we are going to calculate current using Ohm's law. Ohm's law என்ன சொல்லுது? V equal to IR. இப்போ நான் அம்மீட்டரை யூஸ் பண்ணி கரண்ட் கண்டுபிடிக்கிறதுனால I equal to V by R னு எழுதலாமா? So instead of R, இங்க நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. So I am representing it as R2, right? அப்போ இதுல V value is 3 volt. You are already aware of it. அப்போ R total or effective resistance என்னன்னு கண்டுபிடிச்சா நான் ஃபர்தரா கரண்ட்டை கண்டுபிடிச்சேன். So calculate, or in order to calculate total resistance of the circuit, R total equals RA plus, சரிதானா? Our aim is to find effective resistance. அதுதான் R total னு சொல்றோம். Is that clear? இப்ப இந்த shunt resistance, low resistance-உம் galvanometer-ம் எப்படி கனெக்ட் ஆயிருக்குது? parallel-ஆ கனெக்ட் ஆயிருக்கு. Yes, it is obvious, parallel-ஆ கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ parallel connection of resistance கூடிய ஃபார்முலா என்ன? 1 by RA equals 1 by RG plus 1 by RS. Hope you are clear with the formula. 1 by R effective equals 1 by R1 plus R2 னு எழுதுவோம். இங்க 1க்கு பதிலா galvanometer-ம் 2க்கு பதிலா RS, that is shunt resistance இருக்குது. So இதை simplify பண்ணும்போது taking LCM, I will be getting RG into RS. இந்த RS இங்க மேல மல்டிப்ளை பண்ணணும், RG இங்க மல்டிப்ளை பண்ணா I will be getting my value. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னா 1 by RA தான் எனக்கு தரும். ஆனா எனக்கு தேவையானது என்ன? RA, அம்மீட்டர்னுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், நாட் இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ரைட்? ஆகையினால இதை அப்படியே ரிவர்ஸ் பண்றேன், ஆர் இன்வர்ஸ் பண்றேன், ஃபைண்டிங் இன்வர்ஸ். அப்போ RA will go to numerator part. இங்க டினாமினேட்டர் பார்ட்ல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே மேலே ஷிஃப்ட் ஆகும். See here, RA equals RG RS by RG plus. ஓகேவா? அப்போ RG வேல்யூ என்ன? 60, RS வேல்யூ என்ன? 0.02. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு, பிகாஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஹியர். அதே ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணு, தட் இஸ் த ஃபார்முலா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னா 0.01999 சம்திங். ஸோ இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னா 0.02 ஓம் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ என்னுடைய அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ RA வேல்யூ 0.02. இங்கே உள்ள லோட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன? டயக்ராம்ல பாரு 3 ohm. அப்போ in order to find my total resistance, RA should be added with R. ஏன்னா இந்த parallel connection கூட இந்த load resistance சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ சீரீஸ்க்கான ஃபார்முலா இங்கே யூஸ் பண்றேன். RA value is 0.02 and R value is 3 ohm. ரெண்டையும் ஆட் பண்ணா I will be getting 3.02 ohm. இப்போ நம்ம இன்டென்ஷன் என்ன? இந்த galvanometer-ஐ அம்மீட்டரா கன்வெர்ட் பண்ண பிறகு இந்த சர்க்கியூட்ல எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும், ரைட்? அப்போ P value is 3 and R total is 3.02. ரெண்டையும் டிவைட் பண்ணு, you will get your, so that is 0.993. Is that very clear everyone? So as the same, third subdivision என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா find the current for an ideal ammeter. What is the meaning of the word ideal? இந்த ammeter. So third என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா find the current for an ideal ammeter. So அதுக்கான diagram பாரு. So this is your EMF 3 or potential 3 volts, load resistance 3 ohm. This is your galvanometer resistance and this is your shunt resistance RS. இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் உனக்கு தெரியும். இப்போ இந்த parallel connectionல இருக்கிற shunt resistance as well as galvanometer, இது ரெண்டும் கம்பைண்டா இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் அம்மீட்டர். இப்போ ஐடியல் அம்மீட்டருடைய கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, RS and RG, this should be equal to 0. அதுதான் ஐடியலுக்கான கண்டிஷன், ரைட்? Let us do the problem. So நம்ம இன்டென்ஷன் என்ன?
calculate the current for this ideal ammeter. அப்போ calculate current using Ohm's law, I equal to V by R2. இப்போ R2ங்கிற இதெல்லாம் நான் ஆட் பண்ணணும். அம்மீட்டருடைய கரண்ட் அம்மீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோட் ரெசிஸ்டன்ஸ், ரைட்டா? அப்போ in order to find total resistance of the circuit, R total equals ammeter resistance plus load resistance. அப்போ so we pretty well know that நான் ஆல்ரெடி சொன்னேன், for an ideal ammeter resistance offered by an ideal ammeter is 0. அப்போ as a whole shunt resistance and galvanometer உடைய resistance total value வந்து 0. அப்போ RA னுடைய வேல்யூ உனக்கு என்னது 0 and load resistance value 3 ohm. So you got your total resistance value as RA க்கு பதிலா 0 and load resistance பதிலா 3 போடும்போது you will get value 3. Am I right? இப்போ நம்ம இன்டென்ஷன் என்ன, எதுக்காக இவ்வளோ சப்ஸ்டியூஷன்ஸ் ஆர் கால்குலேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, our aim is to find current. கரண்ட்டுக்கான ஃபார்முலா V by R tot. Vனுடைய வேல்யூ 3 volt. டோட்டலில் நம்ம கண்டுபிடிச்சது என்னதுன்னா 3 ohm. So 3 by 3 get cancel and you will be getting 1 amp. The third subdivisionல when the ammeter is considered to be ideal, இந்த அம்மீட்டர் ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் 0வா இருக்கும். அப்படி 0வா இருக்கும்போது இந்த சர்க்கியூட்ல பாஸ் ஆகிற கரண்ட் எவ்வளவு அப்படின்னா, hope you are very clear with this part. Thank you all. Bye. Take care. Catch you in the next video.